வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். இறுக்கமான வரவு செலவு திட்டங்களை கருத்தில் கொண்டு தற்போதைக்கு உக்ரைனுக்கு எந்த புதிய உதவியையும் வழங்க மத்திய அரசு விரும்பவில்லை. நிதி அமைச்சகத்தின் கூற்றுப்படி விதிவிலக்குகள் சாத்தியமாகும். எதிர்காலத்தில் கியவிற்கான ஆதரவு வேறொரு மூலத்திலிருந்து வர வேண்டும். இந்த ஆண்டு உக்ரைனுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் சுமார் 8 பில்லியன் யூரோக்களை பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளது. இருப்பினும் ஜூலை தொடக்கத்தில் இராணுவ உதவிக்கான நிதிகள் தீர்ந்துவிட்டன என்பது தெளிவாகியது. நேட்டோ உச்சிமாநாட்டிற்கு முன்னதாக பாதுகாப்பு மந்திரி போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் பெரும்பாலும் செலவழிக்கப்பட்டு பிணைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். பணத்தின் ஒரு பகுதி நேரடியாக பொருட்களை வாங்க பயன்படுத்தப்பட்டது. மற்ற விஷயங்கள் உறுதியாக ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன, இன்னும் வழங்கப்படுகின்றன. பாதுகாப்பு அமைச்சரின் பார்வையில் மிக குறைவு. நாங்கள் தற்போது கூடுதல் நிதியை பெறுவதற்கு வேலை செய்கின்றோம் என்று பிஸ்டோரியஸ் மேலும் கூறினார். ஜெர்மனியில் 2 நாட்களாக அதிக வெப்பம் நிலவியது. அதைத் தொடர்ந்து ஆலங்கட்டி மழை பெய்தது. கால்ஸ்ரூவ மாவட்டத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். இரவு வரை சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் பெரும்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் முதல் பெரும் புயல்களை ஏற்படுத்துகின்றது. வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா, லோயர் சக்ஸ்னி, பவேரியா மற்றும் பேடன் வூட்டன்பெர்க் ஆகியவை ஆரம்பத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்டன. அங்குள்ள அவசர சேவைகள் முக்கியமாக முழு அடித்தளங்கள் மற்றும் வெள்ளம் நிறைந்த தெருக்களை புகாரளித்தன. கனமழை தவிர சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த 2 வயது சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அவர் வெர்டால் கேட்லிங்கில் உள்ள பிவோவாக் தளத்தில் லெனின் விழுந்தார். போலீசாரின் கூற்றுப்படி தாய் மற்றும் 3 சகோதரிகள் உட்பட பலர் அங்கு பார்பிக்யூக்காக சந்தித்தனர். கவனிக்காத நேரத்தில் குழந்தை ஆற்றில் விழுந்தது. அங்கிருந்து சிலர் குழந்தையை லெனின் இருந்த வெளியே எடுத்தனர். சிறுவன் நீண்ட காலத்திற்குள் புத்துயிர் பெற்றான். இறுதியாக மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் கெல்சென்ஹேசனில் உள்ள ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். நேற்று இரவு அவர் இறந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.